வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்கள் மட்டுமன்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளாகும். மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும். மொழியின் உயிர் நாடியது பேச்சு மொழி. பேச்சு மொழி எதை எளிதாக வெளிப்படுத்தும்? உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். பேச்சு மொழியின் நோக்கம் கருத்து வெளிப்பாடு. பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளுள் ஒன்று உடல் மொழி. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன. காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன. ஒருமை குறிக்கும் தொடர். ஒருமையை குறிக்கும் தொடர் நான் வந்தேன். அற்றிணை பலவின்பால் விகுதிகள் யாவை? ஆ வை கல். அற்றிணை பலவின்பால் விகுதிகள் ஆ வை கல். பொருந்தாத இணை எது? மையல் நட்பு என்பது பொருந்தாதது. மையல் விருப்பம். கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா? இப்பழமொழி உணர்த்தும் பொருளை தேர்க. ஆன்சர் பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை. பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை. பொருந்தும் வரிசையை தேர்ந்தெடுக்க. கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 + தலைவன், ஒரு தலைவன். பிழை திருத்துக. சரியான எண்ணடையை கண்டறிக. ஒரு குலம். சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற சரியான தொடரை கண்டறிக. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். உன் திருக்குறள் நூலை தா. எவ்வகை வாக்கியம்? கட்டளை வாக்கியம். சரியான தொடரை கண்டறிக. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். சொற்களின் கூட்டுப் பெயர்கள். வாழை. சரியான எண்ணடை வாழை தோட்டம். குளித்தல் என்பது உடலை குளிர வைத்தல். சரியான பொருளை அறிக. வாய்மை எனப்படுவது தீமை தராத சொற்களை பேசுதல். தமிழ்ச்சொல் கண்டறிக. லேண்ட் பிரீஸ், நிலக்காற்று. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை அறிக. தெசிஸ், ஆய்வேடு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பெற்றிருக்கும் இணையை குறிப்பிடுக. அக்ரிமெண்ட், ஒப்பந்தம். கூற்று சரியா தவறா? ஃபர்ஸ்ட் ஒன், ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நிகழ்த்தப்பட்டது. செகண்ட் ஒன், இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன. இவ்வூர் மதுரை மாவட்டத்தில் உள்ளது. ஆன்சர் கூற்று 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கா. காரணம் தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல. ஆன்சர் கூற்று தவறு, காரணம் சரி. இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கா என்பது தவறு. சார்ந்து இயங்கும். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. காரணம் ஒற்றுமை உள்ள எழுத்துகள் இன எழுத்துகள் எனப்படும். ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக.
தவறான இணை. மக்கள் அறிவியல் என்பது தவறான இணை. ஒன்று ஓதல், உரிமை, ஊக்கம், அகல், ஆவல். மக்கள் அறிவியல் என்பது தவறான இணை. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. படலை பாடலை. படலை மாலை. பாடலை மிடற்றுப் பாடல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆறு. ஆறு என்பதன் சொற்கள் நதி, எண். ஆறு என்ற சொல்லின் பொருள்கள் நதி, எண். மாலை இரு பொருள் தருக. மலர் மாலை, அந்திப் பொழுது. மது இரு பொருள் தருக. தேன், கல். சரியான சொல்லை தேர்ந்தெடு. அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் வாழ்வியல் அறிவை. புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்புச் சொல்லை எழுதுக. காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும், ஆனால் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது. சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. தமிழ்மொழிதான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ்மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காயிதே மில்லத். இணைப்புச் சொல் எனவே. சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியங்களை கண்டறிக. தமிழ்ப்பாவை பள்ளிக்கு எப்படிச் சென்றாள்? தமிழ்ப்பாவை பள்ளிக்கு எதற்குச் சென்றாள்? தமிழ்ப்பாவை பள்ளிக்கு ஏன் சென்றாள்? தமிழ்ப்பாவை பள்ளிக்கு எப்பொழுது சென்றாள்? ஆன்சர் 1, 2, 3, 4. சரி. வினாச்சொல்லை சரியாக பொருத்துக. நூலகம் எங்குள்ளது? பாண்டவர்கள் எத்தனை பேர்? பள்ளிக்கு சென்றது யார்? செடிகள் வாடுவது ஏன்? பின்வரும் வினாத்தொடர்களில் ஏவல் வினாத்தொடரை கண்டறிக. ஏவல் வினாத்தொடர். நீ வரிசையில் நிற்க மாட்டாயா? பொருத்தமான வினையடிச் சொல்லை கண்டறிக. புத்தகம் மேசையில் இருக்கிறது. வினையடிச் சொல் இரு. அதைச் செய்தது நான் அல்லேன். ஆன்சர் 2. தேன், வான் இவ்விரு சொற்களுக்கும் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. ஆன்சர் துளி. தேன் துளி, வான் துளி. சரியான இணையை கண்டறிக. சரியான இணை தண்ணீர் குடித்தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கீழ்கண்டவற்றில் எது சரியானது? பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்கள் 3 மற்றும் 4. மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர். தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர். எந்தமிழ் நா பிரித்து எழுதுக. எம் + தமிழ் + நா. நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? வளர்பிறையும் தேய்பிறையும் என்னும் தலைப்பில் பேசுக. ஆன்சர் ஏ. கீழ்கண்டவற்றில் எங்கு முற்றுப்புள்ளி பயன்படுத்துவதில்லை? மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து முற்றுப்புள்ளி பயன்படுத்துவதில்லை. புதுகை என்பதன் மருவு புதுக்கோட்டை. புதுக்கோட்டை, புதுகை. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. மயிலாப்பூர், மயிலை. தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக. கோவை, கொடைக்கானல் என்பது தவறானது. கோவை, கோயம்புத்தூர். திருச்சி, திருச்சிராப்பள்ளி. நெல்லை, திருநெல்வேலி. உதகை, உதகமண்டலம். வெயிட் குறைந்த கோல்ட் பிஸ்கட். இணையான தமிழ்ச்சொல் தருக. எடை குறைந்த தங்கக்கட்டி. பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக.
ஆன்சர் ஏ. கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். இணையான தமிழ்ச் சொல்லை கண்டறிக. டெம்பெஸ்ட் பெருங்காற்று. விடை வகைகள். எனக்கு கற்றுத் தருகிறாயா என்ற வினாவிற்கு கற்றுத் தருவேன் என உரைப்பது நேர்விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை அறிக. நேனோ டெக்னாலஜி. மீநுண் தொழில்நுட்பம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை அறிக. ஸ்ப்ரெட்ஷீட் விரிவுத்தாள். ஸ்ப்ரெட்ஷீட் விரிவுத்தாள். அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிக. ஃபாண்ட் எழுத்துரு. கிணற்று தவளை போல. உவமை கூறும் பொருள் உலக அறிவின்மை. கிணற்று தவளை போல உலக அறிவின்மை. விழலுக்கு இறைத்த நீர் போல. உவமை கூறும் பொருத்தமான பொருள் பயனின்மை. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. அவனை திருந்தச் செய்தான். பிறவினை தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். குமரன் பாடம் படித்தான். செய்வினை வாக்கியம். செயப்பாட்டு வாக்கியங்களை கண்டு எழுதுக. கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவர்களே, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வினா? ஐய வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். குடியரசுத் தலைவர் என்று தமிழகம் வருகிறார். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. சரியான தொடர் தேர்க. நான் எப்போதும் எளிமையை கடைபிடிப்பேன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை உருவாக்குக. புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும். ஆன்சர் உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் பன்மொழி புலமை. பன்மொழி புலமை. அகரவரிசைப்படுத்துக. உழக்கோல் கலப்பை கொழு பூட்டு. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் ஆசிரியர் ஓணான் தையல் மனிதன் வௌவால். அகரவரிசைப்படுத்திய சரியான விடை கடை கண் கலாம் கலை கழுத்து. வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்றை உருவாக்குக. பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று பெற்றால். சிறி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. சிறி என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் சிரித்து. உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்ச வடிவம் உண்டு. வேர்ச்சொல்லை கண்டறிக. வாழ்க்கை வாழ். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. துய்ப்பது துய். பயின்றால் வேர்ச்சொல் பயில். கப்பல் செலுத்துபவரை இப்பெயர்களாலும் அழைப்பர். ஆன்சர் மீகாமன் நீகான். ஒழி என்பதன் பொருள் அழித்துவிடு தொலைத்துவிடு. சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை கண்டறிக. தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. பொருள் வேறுபாடு அறிந்து பொருத்தமுடைய சொற்களை கண்டறிக. பறவை பறவை. பறவை புல். பறவை கடல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை எழுதுக. ஃபோனிம் ஒலியன். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை அறிக. கமாடிட்டி பண்டம். ஓஏஜ் கடற்பயணம். அடல்ட்ரேஷன் கலப்படம். ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை அறிக. கரன்சி நோட் பணத்தாள். டெபிட் கார்டு பற்று அட்டை. கிரெடிட் கார்டு கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர்.
கூரை வேய்ந்தனர். சண்டிப்பிழையை நீக்குக. மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. ஆன்சர்: கண்டுபிடிப்புகள் 2 பக்கங்கள். வலுவற்ற தொடர் எது? நாளை பேசுவான். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. பசு கதறும். மரபு பிழையற்ற சொல்லை தெரிவு செய்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தாதது கடைத்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். கடைத்தொடர் என்பது பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. மதி என்பதன் பொருளை குறிக்காத சொல் சூரியன். மதுரைக்கு செல்வாயா என்ற வினாவிற்கு செல்லாமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை? வினா எதிர் வினாதல் விடை. எதிர்ச்சொல்லை கண்டறிக. இனிய, இன்னாத. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. சோம்பல், சுறுசுறுப்பு. மருள் எதிர்ச்சொல் தெருள். வாழை + இலை வாழை இலை. அருந்துணை பிரித்தெழுதுக. அருமை + துணை. அறிவு + உடைமை சேர்த்தெழுதுக. அறிவுடைமை. தேங்க்யூ.